Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. Ila first exercise 6.1. Alla 9th problem. 9th problem first part. If sin theta plus cos theta is equal to P and secant theta plus cosecant theta is equal to Q, then prove that Q into P square minus 1 equal to 2P. நமக்கு வந்து Pயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் வந்து Qயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து Q into P square minus 1 equal to 2P வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு P எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவில் P வந்து என்ன? P is equal to sin theta plus cos theta. இதுதான் given டேட்டாவில் வந்து P வேல்யூ. நமக்கு வந்து இங்கே கொஸ்டினில் வந்து என்ன இருக்குது, என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்? P ஸ்கொயர் வரணும். Q இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நமக்கு வந்து P ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா அப்போ இங்கே வந்து என்னது, ஸ்கொயரிங் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? P square is equal to sin square theta, sin theta plus cos theta the whole square. ஓகேங்களா? P square is equal to sin theta plus cos theta the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? இங்கே வந்து இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? A plus B the whole square. A plus B the whole square is equal to என்ன? A square plus B square plus 2AB. ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். sin square theta, ஏக்கு பதில் என்ன? sin square theta plus Bக்கு பதில் என்ன இருக்குது? cos theta. அப்போ cos square theta plus 2 into sin theta into cos theta. Next step, P square is equal to the sin square theta plus cos square theta is equal to என்ன? trigonometric identities படி sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ sin square theta plus cos square theta இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 1 போடணும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 into sin theta into cos theta. இதுதான் நம்மளுடைய P ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? P ஸ்கொயர் மைனஸ் 1. P ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன போடலாம்? P ஸ்கொயர் minus 1 is equal to 1 plus 2 into sin theta into cos theta. இப்போ வந்து இங்கே மைனஸ் 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போது வந்து அது வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் 1 வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு கூடயும் வந்து என்னது, மைனஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்னது? P square minus 1 is equal to 1 plus 2 sin theta into cos theta minus 1. இப்போ இங்கே 1 minus 1 என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ P square minus 1 உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? P square minus 1 is equal to 2 sin theta into cos theta. இது P square minus 1 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? இதில் வந்து Q இருக்குது. Q எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவில் Q என்ன? சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா தான் வந்து என்னது? Qவோட வேல்யூ. இப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து என்னது? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். சீக்கன் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? secant theta is equal to 1 divided by cos theta. cos theta ஓட reciprocal தான் secant theta. cosecant theta க்கு வந்து trigonometric ratio என்ன? 1 divided by sin theta. sin theta ஓட reciprocal cosecant theta. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும்? secant theta இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? 1 divided by cos theta plus 1 divided by sin theta.
Q is equal to 1 divided by cos theta plus 1 divided by sin theta. Next வந்து என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். Okay, LCM என்ன, cos theta. Next ஸ்டெப்பில் வந்து LCM எடுக்கிறோம். அப்போ என்ன வரும், cos theta into sin theta. இப்போ LCMக்கு என்ன பண்ணணும், cross multiply பண்ணணும். அப்போ என்ன வரும், 1 into sin theta plus 1 into cos theta. இதுதான் நம்மளோட Q வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, Q into p square minus 1 equal to 2p. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அதில் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும், Q into p square minus 1 equal to 2p. இதில் உள்ள LHS என்ன, Q into p square minus 1. இதில் நம்ம Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் p square minus 1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Qவோட வேல்யூ என்ன, sin theta plus cos theta whole divided by cos theta into sin theta into p square minus 1ஓட வேல்யூ என்ன, 2 sin theta into cos theta. அப்போ வந்து இங்கே என்ன போடணும், 2 sin theta into cos theta. இங்கே வந்து sin theta into cos theta இருக்குது. ஸோ அதுவும் இங்கே உள்ள sin theta into cos thetaவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 of sin theta plus cos theta. நம்மளோட p வேல்யூ என்ன, p வேல்யூ given டேட்டாவில் p வந்து என்ன கொடுத்துருக்காங்க, sin theta plus cos theta தான் p. அப்போ sin theta plus cos என்னது, நமக்கு வந்து p என்ன கொடுத்துருக்காங்க, sin theta plus cos theta. அப்போது நமக்கு வந்து இந்த sin theta plus cos theta இருக்கிற இடத்துல என்ன போடணும், p போடணும். இப்போ நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS என்ன, 2p. நமக்கு அதே மாதிரி ஆன்சர் கிடச்சிச்சு, 2p. RHS proved. Question one time recall பண்ணிக்கலாம். If sin theta plus cos theta is equal to p and secant theta plus cosecant theta is equal to q, then prove that q into p square minus 1 is equal to 2p. First p value எடுத்து எழுதியிருக்கு. p value என்ன, sin theta plus cos theta. இதுக்கு வந்து நமக்கு வந்து p square கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், p square is equal to sin theta plus cos theta the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், a plus b the whole square ஃபார்முலா படி எழுதணும். அப்போ என்ன வரும், sin square theta plus cos square theta plus 2 sin theta into cos theta. நமக்கு ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியும். sin square theta plus cos square theta is equal to என்ன, 1. அப்போ sin square theta plus cos square theta இருக்கிற இடத்துல 1 போடணும். இப்போ p square is equal to 1 plus 2 sin theta into cos theta. பேலன்ஸ் எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் -1 வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், p ஸ்கொயர் minus 1 is equal to 1 plus 2 sin theta into cos theta minus 1. 1 minus 1 0. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 sin theta into cos theta. நம்ம p ஸ்கொயர் minus 1ஓட வேல்யூ என்ன, 2 sin theta into cos theta. நெக்ஸ்ட்டு வந்து q எடுத்து எழுதியிருக்கு. q என்ன, secant theta plus cosecant theta. இந்த secant thetaக்கும் cosecant thetaக்கும் ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். secant thetaவோட ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ 1 divided by cos theta plus cosecant thetaக்கு 1 divided by sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், இதுக்கு வந்து LCM எடுக்கணும். LCM என்ன, cos theta into sin theta LCM. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 into sin theta plus 1 into cos theta. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, q into p ஸ்கொயர் மைனஸ் 1 is equal to 2p தான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போது அதில் ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதியிருக்கு. LHS என்ன, q into p ஸ்கொயர் மைனஸ் 1. நமக்கு qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். sin theta plus cos theta divided by cos theta into sin theta.
நெக்ஸ்ட் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட வேல்யூ எழுதியிருக்கு 2 sin theta இன்டு காஸ் theta. இப்போ இங்கே இருக்கிற sin theta இன்டு காஸ் thetaவும் நியூமரேட்டரில் இருக்கிற sin theta இன்டு காஸ் thetaவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது 2 இன்டு sin theta ப்ளஸ் காஸ் theta. நம்மளோட given டேட்டா என்ன p is equal to sin theta plus cos theta. அப்போ sin theta plus cos theta இருக்கிற இடத்துல என்ன போடணும் p போடணும். நம்மளுடைய RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, if sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square question read பண்ணிக்கோங்க. if sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. நமக்கு வந்து given data என்னன்னா இந்த sin theta into 1 plus sin square theta equal to cos square theta இதை வச்சு இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் given data என்ன, sin theta into 1 plus sin square theta equal to cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் LHS அண்ட் RHS வந்து என்னது ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் போத் சைடு. ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், sin square theta into 1 plus sin square theta the whole square is equal to cos power 4 theta. இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸ்கொயர் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் எழுதணும். இங்கே sin square theta இருக்குது, இங்கே sin square theta இருக்குது. இதோட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எழுதணும். இப்போ நமக்கு வந்து sin square theta plus cos square theta is equal to 1 தெரியும். இதில் வந்து cos square theta ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா cos square theta is equal to 1 minus sin square theta. அப்போ இங்கே sin square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 நமக்கு வந்து sin square theta தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன வரும், sin square theta is equal to 1 minus cos square theta. 1 minus cos square theta. இப்போ இங்கே sin square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 minus cos square theta into 1 plus sin square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 minus cos square theta the whole square is equal to cos power 4 theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், 1 plus 1 என்னது ஆகும், 2 ஆகும். இப்போ என்ன எழுதணும், 1 minus cos square theta into 1 plus 1 2 minus cos square theta the whole square is equal to cos power 4 theta. நெக்ஸ்ட் வந்து இது a minus b the whole square ஃபார்முலா படி எழுதிக்கணும். அப்போ a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கணும், இதை வந்து a minus b the whole square ஃபார்முலா படி எழுதிக்கணும். அப்போ என்ன வரும், 1 minus cos square theta into a minus b the whole square. aக்கு 2 இருக்குது, bக்கு cos square theta இருக்குது. அப்போ a ஸ்கொயர்னா என்ன வரும், 4, 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன வரும், cos power 4 theta. cos power 4 theta minus 2 into 2 4, sorry 2 into 2 of cos square theta equal to cos power 4 theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து
இது எல்லாமே உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா 2 into 2 4 cos square theta equal to cos power 4 theta. இனி வந்து இங்கே இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே உள்ளே கொண்டு எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 4 ப்ளஸ் 1 into cos power 4 theta cos power 4 theta 1 into minus 4 cos square theta. நெக்ஸ்ட் வந்து இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 4 இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் வந்து மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் என்னது வர காஸ் ஸ்கொயர் இங்கே காஸ் பவர் 4 அப்போ காஸ் பவர் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ காஸ் பவர் 4 இருக்கும். 4 காஸ் பவர் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். பவர் ஹையாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 4 ப்ளஸ் காஸ் பவர் 6 மைனஸ் காஸ் பவர் 6 theta. நெக்ஸ்ட்டு வந்து காஸ் பவர் 4 இருக்குது, இங்கேயும் ஒரு காஸ் பவர் 4 இருக்குது. அப்போ என்ன வரும்? 5 காஸ் பவர் 4 theta 5 காஸ் பவர் 4 theta. தென் வந்து காஸ் ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4 ப்ளஸ் 4 8 காஸ் பவர் காஸ் ஸ்கொயர் theta. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எழுதிக்கோங்க. காஸ் பவர் 4 theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கணும்னா இந்த 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். இந்த காஸ் பவர் 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் பவர் 6 theta ப்ளஸ் 5 இன்டு காஸ் பவர் 4 theta மைனஸ் 8 இன்டு காஸ் ஸ்கொயர் theta. இந்த காஸ் பவர் 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர அப்போ என்ன ஆகும்? மைனஸ் காஸ் பவர் 4 theta is equal to இந்த 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? இதுலேருந்து எல்லாமே வந்து மைனஸை வெளியில் எடுத்துக்கணும். மைனஸை வெளியில் எடுத்தால் மைனஸ் காஸ் பவர் 6 theta ப்ளஸ் மைனஸை தானே வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் இங்கே வந்து ஒரு என்னது 5 காஸ் பவர் 4 theta இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் காஸ் பவர் 4 theta இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 காஸ் பவர் 4 theta 5 மைனஸ் 1 4 அப்போ 4 காஸ் பவர் 4 theta மைனஸ் 4 காஸ் பவர் 4 theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் theta is equal to மைனஸ் 4. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? காஸ் பவர் 6 theta மைனஸ் 4 இன்டு காஸ் பவர் 4 theta ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. இப்போ நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடைச்சிச்சா? cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஒரு வாட்டியை ரீகால் பண்ணிக்கலாம். If sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. நமக்கு given data என்ன கொடுத்துருக்காங்க? sin theta into 1 plus cos sin square theta equal to cos square theta.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் தீட்டா into 1 plus sin square theta the whole square is equal to cos power 4 theta. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை வந்து எல்லாமே காசுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது காசில் தான் இருக்குது, எல்லாமே காசில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் வந்து எல்லாமே காசில் மாற்றணும். அப்போ sin square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1 minus cos square theta. The trigonometric identities படி sin square theta is equal to 1 minus cos square theta. அதே மாதிரி இங்கே இருக்க sin square thetaக்கும் 1 minus cos square theta போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா இந்த 1 plus 1 வந்து 2, பேலன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2 minus cos square theta the whole square இருக்குல்ல, இது வந்து a minus b the whole square ஃபார்முலா படி எழுதியிருக்கு. a minus b the whole square is equal to என்ன? a square plus b square minus 2ab. அதுபடி எழுதுனா 1 minus cos square theta அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்னதாகும்? 2 square 4 plus cos square theta cos power 4 theta minus 2 into 2 cos square theta. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் என்னது? cos power 4 theta இருக்குது, எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்? இந்த 2 into 2 என்ன வரும்? 4 cos square theta வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 1 minus cos square thetaவை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 plus cos power 4 theta minus 4 cos square theta. 1 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த cos square thetaவை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 into cos square theta minus cos square theta into cos power 4 theta cos power 6 theta. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த 4 into cos square theta into cos square theta cos power 4 theta is equal to cos power 4 theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஹையர் ஆர்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? cos power 6 theta. அப்போ மைனஸ் cos power 6 theta ப்ளஸ் நெக்ஸ்ட்டு cos power 4. cos power 4 ரெண்டு இடத்துல இருக்குது. இங்கே என்னது? cos power 4 theta இருக்குது. இங்கே ப்ளஸ் 4 cos power 4 theta இருக்குது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 5 cos power 4 theta. அடுத்தது மைனஸ் இங்கே வந்து மைனஸ் 4 cos square theta இருக்குது, மைனஸ் 4 cos square theta இருக்குது. அப்போ என்னது ஆகும்? 8 cos square theta is equal to cos power 4 theta அப்படி எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கு. அப்போ என்ன வரும்? பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் cos power 6 theta ப்ளஸ் 5 cos power 4 theta மைனஸ் 8 cos square theta. இந்த cos power 4 theta வந்து இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் cos power 4 theta இஸ் ஈக்குவல் டு இந்த 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கு, மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த மைனஸை வந்து வெளியில் எடுத்திருக்கு, மைனஸை வந்து வெளியில் எடுத்திருக்கு. அப்போ என்ன வரும்? cos power 6 theta இங்கே வந்து ஒரு 5 cos power 4 theta இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் cos power 4 theta இருக்குது. அப்போ என்ன வரும்? 5 minus 1 4. இந்த 4 cos power 4 theta இந்த மைனஸ் இன்டு மைனஸ் வெளியில் எடுத்துருக்கல. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 8 cos square theta is equal to மைனஸ் 4. இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் என்ன? cos power 6 theta minus 4 cos power theta plus 8 cos square theta is equal to 4. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.